அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, துஆ மரண நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பாவ மன்னிப்பு துஆவை குறித்து பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித இனத்தை குறித்து சொல்லும் பொழுது, குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் அனைவரும் இரவிலோ பகலிலோ பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. மனித படைப்பு என்பதே அதை பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். பாவம் செய்யாத மனிதன் என்று உலகத்தில் யாரும் கிடையாது. பாவத்தில் வித்தியாசம் இருக்கலாம், ஏற்ற இறக்கம் இருக்கலாம். இது சின்ன பாவத்தை செஞ்சிட்டாங்க, பெரிய பாவத்தை செஞ்சிட்டாரு, தெரிஞ்சே இந்த பாவத்தை செஞ்சிட்டாரு, தெரியாம செஞ்சிட்டாரு, சத்தியத்தை விளங்குறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம், சத்தியத்தை விளங்குனதுக்கு பிறகும் அவர் செய்த பாவம், இது திட்டம் போட்டு செஞ்ச பாவம், எதார்ச்சியாக நடந்து விட்ட பாவம் என்று சொல்லி பாவங்களில் வித்தியாசங்கள் இருக்கலாமே ஒழிய பாவமே செய்யாத மனிதன் என்று உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படியான நிலையில் தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். அப்படி பாவமே செய்யாத ஒரு படைப்பாக மனித இனம் இருந்திருக்குன்னு சொன்னா, அதை அழித்துவிட்டு பாவம் செய்கிற ஒரு படைப்பை கொண்டு வருவோம், அவர்கள் அதன் பிறகு தங்களுடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதிலிருந்து அந்த பாவ மன்னிப்பு என்கின்ற அம்சத்தை அல்லாஹ் மனிதனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். தன்னுடைய அடியான் படைத்திருக்கிற என்னை நினைத்து அவனுடைய குற்றங்களுக்கு வருந்தி மன்றாட வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் தான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதற்கு அனைத்து ஆற்றலும் உரிமையும் படைத்தவன். அதை அல்லாஹ் பல்வேறு இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இஸ்தகுஃபிரு ரப்பக்கும், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவன் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இப்ப பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துவதை பார்க்கலாம். இறை நம்பிக்கையாளர்களின் தன்மையை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுதும் கூட இந்த பாவ மன்னிப்பை தான் அல்லாஹ் முன்னிறுத்துகின்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் லலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ், அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் ஒரு பாவத்தை வெட்கக்கேடானதை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கிழைத்துக் கொண்டால் அல்லாஹுவை நினைத்து ஃபஸ்தகுஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஒமை யகுஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார்? வலம் யுசிரு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமூன், அது தப்புன்னு தெரிஞ்சதற்கு பிறகும் பாவ மன்னிப்பு தேடாம அதே செயல்ல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நீடிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் தங்களிடத்தில் ஏதேனும் குற்றம் குறைகள் பாவங்கள் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் அந்த செயலிலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களின் தன்மையாக அதை சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அவ இப்படி பல்வேறு இடங்களில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பாவ மன்னிப்பு என்கின்ற இந்த அம்சத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார். அதனுடைய அவசியத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ பாவ மன்னிப்பு என்கின்ற அம்சம் ஒவ்வொரு அடியானிடத்திலும் எல்லா நேரங்களிலும் இருக்க வேண்டிய ஒன்று. நான் தான் பாவமே செய்யலையே, நான் எதுக்கு கேட்கணுங்கிற எண்ணம் நம்ம இடத்தில் வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் மேலாக, வேற ஒரு ஹதீஸில் 100 தடவை ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க, பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்பதெல்லாம் ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இப்படி பாவ மன்னிப்பு தேடி இருப்பாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு நாளையில என்ன பாவம் செஞ்சோம் என்பதை நாமே நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கான நிலைகள் கூட நம்ம இடத்தில் ஏற்பட்டு இருக்கலாம். எனவே ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தேடுகின்ற அந்த பண்பு, அந்த குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிற அந்த பிரார்த்தனை, அல்லாஹும் இந்த பாவ மன்னிப்பு குறித்து தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பிரார்த்தனையின் வாசகங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்தின் முதல் மனிதராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அதை திருமறை குர்ஆனில் 7வது அத்தியாயம் 23வது வசனத்தில் நாம பார்க்கலாம். அந்த துவாவிற்குண்டான பொருளை பார்த்து விட்டு அந்த துவாவை நம்ம ஒவ்வொன்றாக என்ன செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ரப்பனா, எங்கள் இறைவா, ரப்பனா எங்கள் இறைவா, வலம்னா அன்ஃபுசனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம். வலம்னா அன்ஃபுசனா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம். வ இல்லம் தகுஃபிர் லனா, நீ எங்களை மன்னித்து, வ தர்ஹம்னா அருள் புரியாவிட்டால், நீ எங்களை மன்னிக்காவிட்டால்,
தருஹம்னா இன்னும் அருள் புரியாவிட்டால், வ இல்லம் தகுஃபிர் லனா நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தருஹம்னா இன்னும் நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், ல நகூனன்ன மினல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். ல நகூனன்ன மினல் ஹாசிரீன் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் இந்த துவாவை நமக்கு சொல்லித்தார். இது நம்ம ஒவ்வொரு வார்த்தையா சொல்றோம். நீங்க அதை சப்தம் போட்டு என்ன செய்யுங்க, சொல்லிப்பார். ரப்பனா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வலம்னா அன்ஃபுஸனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ இல்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா வ தர்ஹம்னா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் லனகூனன்ன மினல் ஹாசிரீன் லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா ظلمنا أنفسنا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அடுத்ததா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மற்றொரு பிரார்த்தனை நமக்கு சொல்லி தர்றாங்க. அதை சிறப்பித்து மேன்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி தருவதை பார்க்கிறோம். புகாரியில் 6306வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எந்த அளவிற்கு இந்த துவாவை சிறப்பித்து சொல்றாங்க அப்படின்னா, ஒமன் காலஹா மினன் நஹாரி மூக்கிரன் பிஹா யார் இந்த துவாவை உறுதியான நம்பிக்கையோடு பகலில் காலையில் ஓதி ஃபமாத்த மி யௌமிஹி கபுல ஐ யும்சிய மாலையை அடைகிறதுக்கு முன்பாடியே காலையிலேயே யார் மரணித்து விடுவாரோ ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். வமன் காலஹா மினல் லைலி யார் இரவில் அதை ஓதி வஹுவ மூக்கினன் பிஹா உறுதியான நம்பிக்கையோடு அதை ஓதி ஃபமாத்த கபுல ஐ யுஸ்பிஹ காலை அடைவதற்கு முன்பாக இரவிலேயே யார் மரணித்து விடுகிறாரோ ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இந்த துவாவை நைட்டு ஓதிட்டு படுத்து காலையில் எந்திரிக்கலை நைட்டே மூத்தாயிட்டோம்னு சொன்னால் நம்ம சொர்க்கவாசிகள் ஒருவராக இருப்போம். காலையில் ஓதி இரவு அடைவதற்கு முன்பாக காலையிலேயே மூத்தாயிட்டோம்னு சொன்னால் நாமும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த துவாவை நமக்கு சிறப்பித்து சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்போ நன்மையை சொர்க்கத்தை நோக்கிய அந்த பயணத்தை அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழிவகைகளை மார்க்கம் பல்வேறு வகையில் நமக்கு சொல்லித் தருகிறது. அதில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க எந்த ஒரு பிரார்த்தனை ஒருவர் காலையில் மாலையில் தொடர்ந்து ஓதி வருவதன் மூலம் அவருடைய மரணம் அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான வழிவகைகளாக இந்த பிரார்த்தனை அமைத்துவிடும் என்கின்ற அந்த சிறப்பை உணர்ந்து இந்த பிரார்த்தனை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆரம்பமாக இதனுடைய பொருளை பார்ப்போம். பிறகு வார்த்தைக்கு வார்த்தை நாம் வழக்கம் போல என்ன செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அல்லாஹும்ம இறைவா, அந்த ரப்பி நீயே எனது அதிபதி. அல்லாஹும்ம இறைவா, அந்த ரப்பி நீயே எனது அதிபதி. லா இலாஹா இல்லா அந்த உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. லா இலாஹா இல்லா அந்த உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. ஹலக்தனி நீயே என்னை படைத்தாய். ஹலக்தனி நீயே என்னை படைத்தாய். வ அன அப்துக நான் உனது அடிமை. வ அன அப்துக நான் உனது அடிமை. வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்ற வரை நான் நிறைவேற்றியுள்ளேன். வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும்
வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நான் நிறைவேற்றியுள்ளேன். வஅஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்தவற்றின் தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அபூஉ லக பி நிஅமதிக அலைய, நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கி உள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அபூஉ லக பி நிஅமதிக அலைய, நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கி உள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூஉ லக பி தன்பி, மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். வ அபூஉ லக பி தன்பி, மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளேன் என்பதையும் உன்னிடம் ஒப்புக்கொள்கிறேன். ஃபகுஃபிர்லி, நீ என்னை மன்னிப்பாயாக. ஃபகுஃபிர்லி, எனவே என்னை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யகுஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவத்தை மன்னிப்பவன் வேற யாரும் இல்லை. ஃபஇன்னஹு லா யகுஃபிரு துனூப இல்லா அன்த, உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி பார்க்கலாம், பொருள் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி பார்க்கலாம். திரும்ப அதை செய்யுங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சப்தம் போட்டு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, லா இலாஹா இல்லா அன்த, லா இலாஹா இல்லா அன்த, லா இலாஹா இல்லா அன்த. خلقتني 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 وأنا عبدك وأنا عبدك وأنا عبدك وأنا على عهدك وأنا على عهدك وأنا على عهدك ووعدك ما استطعت ووعدك ما استطعت ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أعوذ بك من شر ما صنعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بنعمتك علي أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي وأبوء لك بذنبي وأبوء لك بذنبي فاغفر لي فاغفر لي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه லா யகுஃபிரு துனூப இல்லா அன்த. திரும்ப இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம். அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, லா இலாஹா இல்லா அன்த, லா இலாஹா இல்லா அன்த, خلقتني خلقتني وأنا عبدك وأنا عبدك وأنا على عهدك وأنا على عهدك ووعدك ما استطعت ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي وأبوء لك بذنبي فاغفر لي فاغفر لي
فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه لا يغفر الذنوب إلا أنت. திரும்ப மொத்தமா ஒரு தடவை ஃபுல்லா பார்த்துடலாம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹா இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இதை நம்ம காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து ஓதி வரக்கூடியவங்களாக இருக்கணும். இதன் மூலம் அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லித்தந்த அந்த சிறப்பை அடையக்கூடியவர்களாக நாம் ஆவோம். அதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு துவாவோடு நாம் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்